ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஜிங்ஷியோ ஹுவா கிட்ட சண்டை போட்டு இப்போ நேராக சீனியர் பொண்ணு அனுப்பின அட்ரஸ்க்கு தான் வரா, அவங்களோட யூஸரை பார்க்குறதுக்காக. எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் தான் அதிகமாக ஆக்டிவாக இருக்கீங்க, அதிகமாக லாகின் பண்ணுறதும் நீங்கள் தான். ஸோ எங்கள் வெப்சைட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்க, நானே உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா உங்களை பார்த்து உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். அஸ்ட்ரானமி படிக்கணுங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆசை. பட் அந்த புக் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்கிறதால நான் பெருசாக எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் சும்மா தான் இருந்தேன். அப்போ தான் உங்கள் வெப்சைட் தெரிஞ்சுது. அதில் அந்த புக்கை வாங்கி இப்போது எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறவங்க இத்தனை பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் ஆயிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ண உங்களுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேங்கிற மாதிரி சொல்கிறான். சரி, நீ இப்போது அவன் கிளம்ப, ரொம்ப மழை வரப்போது, பார்த்து இருக்கணும், வெதர் மோசமாக இருக்குங்கிற மாதிரி நியூஸ் தெரியவும் டப்புன்னு ஹுவாக்கு தான் கால் பண்ணுறான். வில்லேஜுக்கு போகணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாள்ல, சுத்தமாக போகவே மாட்டேங்குது. அதனால ஜோய்க்கு கால் பண்ணி சீனியரோட நம்பரை வாங்கி நம்ம ஹுவா எங்கே போயிருக்கா அப்படிங்கிறது கேட்கவும் அவன் கரெக்டான அட்ரஸ் கொடுக்குறான். அதனால ஜிங்ஷி இப்போ வேக வேகமாக அங்கே கிளம்ப இந்த பக்கம் நம்ம ஹுவாவை தான் காட்டாங்க. அவங்க காட்டுக்குள்ளே சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி நீ இதெல்லாம் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்துருங்கிற மாதிரி நம்ம ஹீரோனை மட்டும் தனியாக விட்டு அந்த பையன் போயிட்டான். மழை வேற இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஹுவா இங்கே தனியாக காட்டுக்குள்ளே இருக்காளாச்சே, அந்த பொண்ணு எதுக்காக விட்டுட்டு வந்தீங்க? இந்த காட்டில் ஆல்ரெடி ரெஸ்கியூ பண்ண போன ஒரு ஃபயர் ஃபைட்டர் திரும்பியே வரல தெரியுமா? எவ்வளோ மோசமான சூழ்நிலையில விட்டு வந்திருக்கீங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களே அந்த சீனியர் பையனை திட்டுறாங்க. இங்கே நம்ம ஜிங்ஷியும் அடிச்சு பிடிச்ச அந்த இடத்துக்கு வந்துட்டான். சீனியர்கிட்ட வந்து கேட்டா அவள் காட்டுக்குள்ளே போனவே வரவே இல்லை, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்கிற மாதிரி அவன் மேலே தப்பு சொல்ல இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. என்ன அடிச்சு சாகடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டுக்குள்ளே வந்து தேட, இந்த காட்டில் ரெஸ்கியூ பண்ண போய் தான் அவங்க அப்பா வந்துட்டு இறந்து போயிட்டாரு. காட்டுத்தீ ஏற்பட்டப்போ அவங்க ரெஸ்கியூக்கு வந்திருப்பாங்க போல. ஸோ இப்போ அதெல்லாம் இவன் கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ண ஆரம்பிச்சு ஸ்ட்ரக் ஆகிட்டான். அவங்க அப்பாவும், நீ இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்க, உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்கு, நல்லா வளர்ந்துட்டேன், ரொம்ப தேங்க்யூடா, நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி ஸ்டன் ஆகி ஒரு இதில் சிக்கிட்டான். கரெக்டாக நம்ம ஹுவா வந்து கையை பிடிக்கவும் தான் நார்மல் ஆகிறான். இப்போ நைட் இங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்காக கேம்ப் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படி நீ கரெக்டாக வந்தேன்னு கேட்கும்போது, ஜோய்கிட்ட சீனியர் நம்பர் வாங்கி கால் பண்ணி கேட்டு வந்தேன், மழை வேறு இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் பதறி போய் வந்தேங்கிற மாதிரி சொல்கிறான். சரி உனக்கு என்னாச்சு, ஒரு மாதிரி இருந்தியன்னு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நேற்று நைட் வந்துட்டு ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டல, என்னை மன்னிச்சிடுன்னு கேட்க, விடு பேசி என்னத்துக்காக போகுது, இப்படி நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்தே எவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னு இவ ஃபீல் பண்ணுறா. நான் அந்த ஆஃபீஸில் சேர்ந்தது சரியா தப்புன்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனாலும் எனக்கு மனசு ஃபுல்லாக எம்டியாகவே தான் இருந்தது. ஹுவானில் இருக்கும்போது 3 பஸ் மாறி சப்வேல வந்து உன்னை பார்க்கறதுக்காக ஓடி வந்துடுவேன். ஆனால் இந்த ஜிங்ஷிட்டியில் சப்வேவும் இல்லை, பஸ்ஸும் இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஹுவா, என்னோட சேர்ந்ததுக்கு நீ ரிக்ரெட் பண்ணுறியான்னு கேட்கும்போது, என்ன நீ லூஸ் ஆகிட்டியா? எனக்கு சின்ன வயசில் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும்ல, அப்போது யாரும் என் பேரை வச்சு கூப்பிட மாட்டாங்க, என்னோட பெட் நம்பர் சொல்லி பேஷண்ட் மட்டுமே தான் கூப்பிடுவாங்க. அப்போல்லாம் என் அம்மா எனக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஆனால் இப்போது நான் நல்லா இருக்கல, ஹெல்த்தியா, குழந்தையா இருந்ததை விட இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் சந்தோஷமாக தானே இருக்கேன். என்னோட வியர்டான ஐடியாஸ் எல்லாம் நீ மட்டும் எப்போவுமே ரிஜெக்ட் பண்ணவே மாட்டேன், சைலண்ட்டாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். மற்றவங்க கண்ணுக்கு வேணா நீ விளையாட்டு பையன் மாதிரி தெரியலாம், ஆனால் என்னோட கண்களுக்கு நீ அப்படி தெரிய மாட்டேன். அந்த ஜிங்ஷி தான் எனக்கு தேவை. ஸோ உன்னை மீட் பண்ணதுக்கு நான் சந்தோஷம் தான் படுறேன். நீ எனக்கு கிடைச்சது என்னோட லக். நம்மளோட இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நான் ரொம்ப சந்தோஷம் தான் படுறேன். ஸோ உன்னோட சேர்ந்ததுக்கு நான் எப்பவும் ரிக்ரெட் பண்ணவே மாட்டேன்னு சொல்லும்போது, ஹுவா ஐ லவ் யூங்கிறான். ஜிங்ஷி ஐ லவ் யூ டூன்னு சொல்லிட்டு சண்டையெல்லாம் பறந்து போய் திரும்ப ஒன்று சேர்ந்துட்டாங்க. அடுத்த நாள் அந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு மரத்தை பார்த்துட்டு, என் அப்பாவை இந்த மரங்கள் தானே கடைசியாக பார்த்துருக்கோம், கனவுலெல்லாம் இதை பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனால் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், பழசை மறந்து நான் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் என் அப்பாவும் ஆசைப்படுவார். ஸோ அப்படி தான் இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு பழசையும் மறந்து மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டான். எங்கள் ஆஃபீஸில் மீட்டிங், இன்னைக்கு அவங்களோட ப்ரொப்போசலை ப்ரெசென்ட் பண்ணணும். இவன் இல்லை இல்லையா, ஸோ அந்த சீனியர் பொண்ணு தான் ப்ரெசென்ட் பண்ணுறா. எப்படி இவங்களோட வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க அதை இவன் இங்கே பேச ஆரம்பிக்க, அதை தான் அங்கே சீனியர் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. எங்களோட வெப்சைட் எத்தனையோ பேருக்கு அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு துணையாக இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை இப்படியே கண்டினியூ பண்ணலாங்கிற மாதிரி சொல்ல, மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோ வந்து சேர்றான். என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அவங்க ப்ரொப்போசலெல்லாம் அக்செப்ட் பண்ணவே இல்லை, என்ன 10th ஃப்ளோர் மாற்றி விட்டாங்கன்னு சொல்ல, ஜோயுவோ என்ன கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மாற்றி விட்டாங்கன்னு சொல்கிறான். அங்கே என்னடா பண்ண போகிறேன்னு கேட்க, கேபை பிடிச்சி வீட்டுக்கு போக வேண்டியதாங்கிறான். ஏன்னா மீட்டிங்கில் இவன் அந்த வேலையை பார்த்து வச்சிருக்கான். நல்லபடியாக இவங்களோட வெப்சைட்டை பற்றி இவன் பேசிகிட்டு இருக்கும்போது
இந்த வெப்சைட் ரன் பண்றதுக்கு எவ்வளோ மேன் பவர் தேவைப்படுது தெரியுமா? இந்த வெப்சைட்டுக்கு செலவு தான் ஆகுதே தவிர ப்ராஃபிட் ஒன்றுமே வரமாட்டேங்குது, வெறும் வேஸ்ட் தாங்கும் போது இவனுக்கு கோவம் வந்துருச்சு. நீங்கெல்லாம் பணம் பேய் பிடிச்சி அலையிறீங்க, அதுலயும் நீ எல்லாம் நிறைய மாதிரி தந்திரம் பிடிச்சவனெல்லாம் திட்டி விட. நீ என்ன பேசிட்டு இருக்க? நாங்கள் சொல்ற பழைய பிளானையே ஏற்றுக்கோங்கிற மாதிரி சொல்லவும் தேவையில்லை. நீங்க சொல்ற பிளானை என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லவும், டேய் நீ இப்படி சீன் போடுற அளவுக்கு ஒரு ஒருத்தும் கிடையாதுன்னு இன்னொருத்தும் சொல்ல கோவம் வந்துருச்சு. நம்மால் என்ன சாதாரணமான ஆளா? விடு அவனை, ஒரு கை பாத்துறன்னு சொல்லிட்டு சும்மா எகிரிட்டு இருக்கான் அடிக்கிறதுக்காக. நம்ம ஜிங்ஷிக்கெல்லாம் இங்க வேலை இருக்கு, ஜோய்க்கு தான் சுத்தமா வாய்ப்பே கிடையாது. எனக்கு இவங்க சொல்றதெல்லாம் செட் ஆகுறதே இல்லை. ஸோ நானும் இந்த கம்பெனி விட்டு லீவ் ஆக போறேன்னு சொல்லி ஜிங்ஷியும் முடிவு பண்ணிட்டானா. ஓகே ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கிற மாதிரி சீனியர் பொண்ணு சொல்லிட்டு போயிட்டா. இங்க நம்ம ஹீரோயினோட டீம் தீசஸை ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிஹெச்டி ஸ்டூடெண்ட் தான் சொல்லிட்டு இருக்கானா, நீ சொல்றதுல ஏதாவது தப்பு இது இருக்குமோங்கிற மாதிரி சார் கேட்க, சச்சா இல்லை சார், நானே எழுதுனது, தப்பு இருக்க வாய்ப்பே இல்லைன்னு பேச அவன் வேற ஃபைலை ஓப்பன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுட்டான். அப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டை இப்படிதான் பண்ணிட்டு இருக்கியா, சொல்லுகுவா, உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது, நானும் சீனியரும் மட்டும்தான் இந்த தீசஸை ரெடி பண்ணோம், இவர் வந்துட்டு எங்களுக்கு கைடு தான் பண்ணாருங்கிற மாதிரி சொல்ல, முதல் கிளம்புன்னு அவர் அனுப்பி விட்டு நம்ம ஹுவாவை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த சீனியர் ஓவரா பண்ணால அவனுக்கு நல்லா வேணுங்கிற மாதிரி இவளும் இப்போ ஜிங்ஷி கிட்ட சொல்லிட்டு வரா. எப்படியோ ஒன்று, இப்போ நான் நல்லபடியா சோறு திங்க போறேங்க போது எனக்கும் சேர்ந்து சாப்ஸ்டிக்கை வாங்கி வையுங்க. பார்த்தா நம்ம ஜிங்ஷி வந்திருக்கான். ஓடி போய் அவனை ஹக் பண்ணிட்டு, என்னடா அதிசயமா நீ இங்க வந்திருக்கேன்னு கேட்க, நானும் ஜோயுவும் அந்த கம்பெனியை விட்டு லீவ் ஆகிட்டோங்கிற மாதிரி சொல்றான். என்ன சொல்ற நீன்னு கேட்கும்போது, எனக்கு இப்போ வேலை போயிடுச்சுல, ஸோ அன்எம்ப்ளாய் ஆகிட்டேன், நீ தான் என்ன பார்த்துக்கணுங்கும் போது, அதெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், நீ எங்கே ஸ்டே பண்ண போறேன்னு கேட்க, முன்னாடி இருந்த ரூம்லேயே தான் இருக்க போறான். சரி சரி நான் போய் என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன், இனி நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே இருக்கணும்னு சொல்லிட்டு நைட்டே வந்து சேர்ந்தாச்சு. அவன் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிட்டு குளிச்சுட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு. அவளுக்கு கரண்ட் போனதால பயம். ஜிங்ஷி ஜிங்ஷின்னு கத்த, சரி இரு பயப்படாத, கேண்டில் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போகாத எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல, சரி நான் அவனும் திரும்பி நின்றுக்கிட்டான். இப்போ ரெஃப்ரெஷ் ஆனதும் தலையை வந்தா தொடச்சி விட்டுட்டு இருக்கானா. எவ்வளோ நாள் கழிச்சு ஒன்னா இருக்காங்க. ஸோ ஜிங்ஷின்னு வாய் நிறையா அவன் பேரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. ரொம்ப நாள் 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டு இல்லங்கும் போது, அதான் இப்போ 2 பேரும் சேர்ந்துட்டலன்னு சொல்லிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ ஊருக்கு வந்திருக்காங்க. அடிக்கடி வர கடைக்கு தான் வந்திருக்காங்க. பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசிட்டு அப்படியே வரவும், சாங் டூ லியான்னு எல்லாரும் வராங்க. என்ன லியா ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பயங்கரமா இருக்குன்னு கேட்கும்போது, ஆமாடா கண்ட்ரி சைட்ல எனக்கு ட்ரைனிங் அலோகேட் பண்ணிட்டாங்க, அப்ப ட்ரெஸ்ஸும் மாறணும்லன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி வாங்க அப்படி சொல்லிட்டு உட்காரும் போது டியானு வந்துட்டான். என்ன டியான் கையில இருங்கன்னு கேட்க, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு, எங்க அப்பா தான் யார்ட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு, கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி யாரா பொண்ணுன்னு கேட்டா, சீக்ரெட், கல்யாணம் தப்பதான் நீங்க பாக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ லியாவும், அம்மா 2 பேரும் ஒன்னாவே இருக்கீங்கல்ல, 2 பேருக்கு நடுவில் கெமிஸ்ட்ரிக்கு இது ஒர்க் அவுட் ஆலியான்னு சாங்கையும் டூவையும் கேட்க, நாங்க இப்போதைக்கு நெய்பர்ஸ் அண்ட் கொலிகா தான் இருக்கோம், அப்புறமா பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே நம்ம சிஷியோ வர, அடுத்த வருஷம் இவளோட ஃபர்ஸ்ட் புக்கை ரிலீஸ் பண்ண போறா. என்னடி எங்க பாய் ஃப்ரெண்ட்க்கு இது பிடிச்சியான்னு கேட்க, இருக்காமா, அடேங்கப்பா சிஷி கங்க்ராட்ஸ்ன்னு சாங் சொல்ல, தேங்க்யூன்னு சொன்னவன், ஆர்ட் எக்ஸிபிஷன்ல தான் மீட் பண்ணேன், மியூசிக்கல் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு அவனை பத்தி பேசிட்டு இருக்கா. அப்போ டியான், இது சிஷியோட புக்கு தானேன்னு சொல்லிட்டு 2 புக்கு கொண்டு வந்து கொடுக்க, சாங்க பிரேக்கப் பண்ணதால இந்த புக்கையும் வித்துட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆமா இந்த புக்ல ஒரு ஃப்ரெண்டுக்காக தான் நீ எழுதி தந்தேன்னு சொன்னல, அது யாருன்னு கேட்க, ஜிங்ஷி நான் தானு சொல்லிட்டான். அப்போ சாங்கோட புக்கு தான் இவன் ஜிங்ஷியோட புக்குன்னு தப்பா புரிஞ்சிருப்பாள் இல்லையா. அட அது இவன் புக்கான்னு இவளுக்கு இப்பதான் தெரியவும், நீ சாங்க லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நான் உன் மேல எவ்வளவு கடுப்புல இருந்து தெரியுமா, அதனால தாண்டி உன்கிட்ட நல்லா பேசலங்கிற மாதிரி சிஷி சொல்லிட்டு இருக்கா. அதுல நம்ம ஹுவாக்கு டியானோட புக்கு தானே கிடைச்சிருக்கும், அவன் என்ன கொஸ்டின் பேப்பர் தானே வச்சுட்டு இருந்திருப்பான். எருமை யாராவது எக்ஸ்போக்கு கொஸ்டின் பேப்பர் எல்லாம் வைப்பாங்களா, உன்னால பாரு இப்போ வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டே தானே இருக்குன்னு சொல்ல, நான் உனக்கு நல்லது தானே பண்ணியிருக்கேங்கிறான். ஆமாமா அதனாலதான் எனக்கும் இவன் கிடைச்சான்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா அப்படியே பேசும்போது, இவரோட ஸ்கூல் சார் லாஸ்ட் டே அன்னைக்கு என்ன சொல்லியிருந்திருப்பாரு, கிரேட்ஸ் எல்லாம் முக்கியம் இல்ல, வாழ்க்கைய வாழணும், சந்தோஷமா வாழணும், அதுதான் முக்கியம்னு சொல்லியிருந்திருப்பாருல்ல. இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு சிசி கேட்க, எல்லார் முகமும் மாறினாலும் இப்போ எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்போ ஜிங்ஷியும், நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பா என்னோட வீட்டுக்கு வரணுங்கிற மாதிரி கூப்பிடுறான். ஸ்கூல் படிக்கும்போது எல்லாரையும் வளைச்சு வீடியோ எடுத்திருப்பான்ல, உங்களோட ஃபியூச்சர் செல்ஃபுக்கு என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் இப்போ ஒவ்வொன்றா போட போறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டியான் வந்து உட்கார, ஹலோ ஃபியூச்சர் டியான், நீ இப்போ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் சேர்ந்துருப்பேன்னு நினைக்கிறேன், ஒருவேளை அப்படி சேரலன்னா என்னையெல்லாம் பிளேம் பண்ணாது சரியா, என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை தான் நான் போட்டிருக்கேங்கும் போது, என்கிட்ட குட் நியூஸ் அண்ட் பேட் நியூஸ் இருக்கு. பேட் நியூஸ், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் நான் ஜாயின் பண்ணல, ஏன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு நான் படிக்கல. பட் குட் நியூஸ் என்னன்னா,
உன்னை நான் கண்டிப்பாக ப்ளேம் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ என்னோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன வயசில் கட் பண்ணவே முடியாத அளவுக்கு இப்போ நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்து நம்ம சிஷி வரா. ஹலோ ஃபியூச்சர் சிஷி, இன்னும் அம்மாவோட ப்ரைட்லேயே தான் இருக்கியா? அவங்க இப்போ உன்னை சப்போர்ட்டாவது பண்ணுறாங்களா? அம்மாவோட ப்ரைடில் இருக்கிறது தப்பு கிடையாது. இப்போ அம்மாவை நான் புரிஞ்சுக்கிட்டதால அவங்க அப்ரூவல்ஸும் எனக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் என்னோட வாழ்க்கையை நான் தானே வாழ போறேன். நீ சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்ததை விட இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு போறா. அடுத்து டூ வர. ஹலோ ஃபியூச்சர் டூ, இப்போ உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்களா? அப்படி இல்லைன்னா கவலைப்படாத, உலகங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்குங்கிற மாதிரி சொல்ல. இப்போ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. உலகம் மாறிக்கிட்டே இருக்கிறதால நானும் மாறிக்கிட்டே தான் இருப்பேன். அண்ட் உனக்கு டைம் கிடைச்சா டால் மிஷினில் போய் எடுக்க ட்ரை பண்ணு. ஒரு டைம் ஆச்சும் நீ சர்ப்ரைஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. அடுத்து லியா வர. ஹலோ ஃபியூச்சர் லியா, என்ன இப்போ லவ் பண்ணிட்டு தான் இருக்கியா ஹேண்ட்ஸமான பையனை? என்ன நடந்தாலும் விட்டெல்லாம் போயிடக்கூடாது, ஸ்ட்ராங்கா ரிலேஷன்ஷிப்பை சந்தோஷமா வாழணும்னு சொல்ல. ஆக்சுவலாக நான் நிறைய லவ் பண்ணிட்டேன். எல்லா ஹேண்ட்ஸமான பசங்களும் என்னை விட்டு தான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேலாச்சும் என்னோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். என்ன ஒன்று, அன்னைக்கு ஜிங்ஷி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ பாரு அக்வர்டா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறா. அடுத்து நம்ம சாங் வர. கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச இடத்துல தான் நீ இருப்பேங்கிற மாதிரி அப்போ கான்ஃபிடென்ட்டாக பேசியிருப்பான். இப்போ நான் வளர்ந்து கற்றுக்கிட்டது நானும் காமன் மேன்கிறது. இப்போது உன்னை மாதிரி ஒண்டர்ஃபுல் பர்சனாக இருக்கிறதுக்கு நான் தவறிட்டேன். அதுக்காக நிறைய கஷ்டப்பட்டேன். அதனால தான் கிவ் அப் பண்ணிட்டேன். இருந்தாலும் இப்போது உனக்கு குட் பை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். உன்னை மீட் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் என்கிட்ட ஒப்படைச்சிடு. உனக்காக என்னோட பயணத்தை கான்ஃபிடென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறான். அடுத்து நம்ம ஹுவா வந்து உட்கார. ஹலோ ஃபியூச்சர் ஹுவா, உனக்கு இப்போவாவது கோல்ஸ் இருக்கா? இங்கே எல்லாருமே அவங்கவுங்க ட்ரீம்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓடிட்டுருக்காங்க. வாழ்க்கைக்கு ஒரு கோல்னு வச்சுக்கிட்டு ஓடினாதான் அது உண்மையான வாழ்க்கையான்னு கேட்க, ஜிங்ஷி சொல்லியிருக்கான், லைஃப்ங்கிறது டெஸ்ட் கிடையாது, கரெக்டான ஆன்சர் மட்டுமே எழுதணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரோட பதிலும் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போது என்னை பிடிச்சவங்க, எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே என்னை சுற்றி இருக்கிறதால என்னோட லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறா. முன்னாடி சாங் நம்ம ஹுவா கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டெம்பரவரி தான், பிரிஞ்சு போயிடுவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்ல. இப்போ அதுக்கு நம்ம வாழ்க்கையில் சில பேர் ஷார்ட் ஜேர்னியில் ஃப்ரெண்ட்ஸாக அமைவாங்க. அந்த கொஞ்ச நாட்கள் தான் நம்ம வாழ்க்கையவே கம்ப்ளீட் பண்ணுது. அவங்க அப்படியே நம்ம சோலோட கனெக்ட் ஆகி ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நம்ம கூடவே வருவாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் லைனா அவங்கவுங்க வீடியோஸை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா கான்ஃபிடென்ஸாக வெளியே வராங்க. ஏன்னா இனிதான் அவங்களோட வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது. அதாவது நமக்கு பாய் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹுவாவை வீட்டில் காட்ட அவள் தூங்கிட்டு இருக்க. ஜிங்ஷி லேப்டாப்பில் அவனோட வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கான். பசங்களா சீக்கிரம் சாப்பிடுவாங்கன்னு பேரண்ட்ஸ் அடிக்கடி கூப்பிடுவாங்கல்ல, அதெல்லாம் பேக்ரவுண்டில் அப்படியே சவுண்டாக ஓட வா சாப்பிட போலான்னு 2 பேரும் கிளம்புறாங்க. அப்படியே அந்த லேப்டாப்பில் ஜிங்ஷியோட வீடியோ தான் ஓடிட்டுருக்கு. ஸ்கூல் படிக்கும்போது எடுத்தது. இன்னைக்கு 2008 செப்டம்பர். இன்னைக்கு நாள் ரொம்பவே அழகாக இருக்குது. எல்லார் வீடும் ரொம்பவே அமைதியாகவும் இருக்குது. அப்படி என்னத்தை தான் பண்ணுறாங்களோ தெரிய மாட்டேங்குது. டியான் என்ன வீட்டில் உட்காந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பான். அவள் இன்னும் எப்படியாவது சாங்க மிந்திரும் தான்ப்பா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். போதுண்டா, இவ்வளோ கஷ்டப்படாதன்னு சொல்லணும்னு தோணுது. அடுத்து இந்த சாங் லைஃப்பை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பான். அது எதுக்காக இப்பத்துல இருந்தே திங்க் பண்ணும் எனக்கே புரியலப்பா. அடுத்து ஹுவா, அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். அப்படி இல்லைன்னா அவளுக்கு பிடிச்சது ஏதாவது விஷயத்த ஹாப்பியாக பண்ணிட்டு இருப்பா. இப்படியே இந்த சந்தோஷத்தோடவே வாழ்க்கை நின்றணும்னு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, லைஃபுங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செப்பரேட் ஆவாங்க. நம்ம கூடவே இருந்தவங்க எல்லாரும் பிரிஞ்சு போவாங்க. இதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் வாழணும்னு அவங்க சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி டைமில் எனக்கானவங்க எல்லாருமே என் கூட தானே இருப்பாங்க. அதை நான் நம்புகிறேன். என்னதான் லைஃப் இப்படி மாறிக்கிட்டே இருந்தாலும் சில விஷயங்கள் மாறும். ஆனால் சில விஷயங்கள் எப்பவும் மாறவே மாறாதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அப்படியே முடிய, அப்படியே இப்போது ஜிங்ஷியோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவனோட ஜெர்சி இருக்குது, அவங்க அப்பாவோட கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்குது. அடுத்து அப்படியே சாங்கோட வீட்டை காட்டுறாங்க. சாப்பிட்டு போட்ட ஆரஞ்சு பீஸ் எல்லாம் கிடக்கு. ப்ளஸ் அவங்க அம்மாவோட வீல் சேரு, அந்த வால்நட்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் அப்படியே நம்ம ஹுவாவோட வீடு டேப் எல்லாம் காட்டுறாங்க. அதில் தானே எமோஷன் கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்து அப்படியே டியானோட வீட்டை காட்ட அவன் ரூம் ஃபுல்லாக மெடல்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக அவங்களோட சீக்ரெட் பிளேஸை காட்டி ஆல்வேஸ் ஹோம்னு டைட்டிலை போட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இந்த ட்ராமாவை முடிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் இந்த ட்ராமா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இவங்களோட முடிவு கிடையாது, தொடக்கம். ஏன்னா இனிதான வாழ்க்கையே ஆரம்பிக்குது. லைஃப்பில் நம்ம சந்திக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக காட்டியிருந்திருக்காங்க. என்ன ஒன்று, சாங்கையும் டூவையும் சேர்த்து விட்டுருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இல்லைனா செகண்ட் சீசன் சொல்லி அவங்களோட ஸ்டோரி மட்டும் வந்தால் கூட நல்லாயிருக்கும், ஃபர்ஸ்ட் ராஸ் மாதிரி. அண்ட் ஜிங்ஷி, டியான், ஹுவா, சாங்,
இல்லையான்னு சொல்லிட்டு இவங்களோட பேர்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்து காலேஜ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கல்ல, அதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் உங்களுக்கு ஃபேவரட் கேரக்டர்ஸ் எல்லாம் யாருன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாகவே இன்னொரு புது ட்ராமாவோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.